இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. நில்லு. எங்க ஓடுற? நான் எங்க போனா உனக்கு என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. கைய விடு. கைய விடு. என்ன பண்ற மாமா? இவ என்ன பண்றா பாருங்க. அவளா இருக்கிறதால உன் கைய முறுக்கிக்கிட்ட மட்டும் இருக்கா. நைட்டு மேல இருந்த கோவத்துக்கு மல்லி மட்டும் என்ன காம் டவுன் பண்ணல, உன் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னு இருப்பேன். மாமா என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டு? இவ என்ன பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காளா? அவளுக்கு நீயா இருக்குமான்னு கொஞ்சம் டவுட் மட்டும்தான் இருக்கு. ஆனா எனக்கு நீதான் செஞ்சிருப்பேன்னு கன்ஃபார்மா தெரியும். ஐயோ மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஏன் நடிக்க போக கூடாது? பிரமாதமா நடிக்கிற. செஞ்சத ஒத்துக்கிட்டவங்க மனசு திருந்துவாங்க. ஆனா நீ நல்லவ மாதிரி நடிக்கிற பாத்தியா? அதான் டென்ஷன் ஏறுது. இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டேன். மாமா என்ன விஷயம்? எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க? மினியேச்சர் மாடல மல்லி உடைச்சிட்டா. மினியேச்சர் மாடலா? அதே மாமா இந்த மல்லி உடைச்சா? ஏய், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை நீயே ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்க தோத்து போறதுல அப்படி உனக்கு என்ன சந்தோஷம் வந்துட போகுது? எதுக்கு உடைச்ச? மாமா நான் அடிச்சேன்னா மாமா, நான் ஏன் உடைக்க போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? அது உங்க ப்ராஜெக்ட் மாமா. நீங்க ஜெயிச்சா என்னை விட யார் சந்தோஷப்பட போறாங்க? எனக்கு இந்த மல்லியை பிடிக்காததான். அதுக்காக நான் எப்படி மாமா உங்க ப்ராஜெக்ட உடைக்க பாப்பேன்? யாரு இவ அப்படி சொன்னாலா? ஏன் மாமா, நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அடேங்க அப்பா, நீ என்னமா பேசுற? ஒரு வார்த்தை நீ இனிமே நல்லவ மாதிரி பேசுன, அப்புறம் உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் சொல்லிட்டேன். சரி மாமா, நான் தான் செஞ்சேன்னு எதை வச்சு சொல்றீங்க? என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் இல்லாத மாதிரி நீ தான் தப்பு செய்றவளாச்சே. நீ தான் அதுல பயங்கர கில்லாடியாச்சே. உன் ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் ஒவ்வொன்றும் எனக்கு நல்லா தெரியும். மாமா, this is too much. ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருப்பேன். அதையே வச்சுக்கிட்டு எப்பவுமே என் மேல பழிய போடாதீங்க. நான் சில விஷயம் செஞ்சதுக்கு காரணம் என்னால உங்களை விட்டு கொடுக்க முடியல, அதான். நீ என்ன பழி வாங்க போறேன்னு சவால் விட்டல, அப்ப நீ செய்யாம வேற யார் செய்வா? இங்க பாரு, நான் செய்யல, அவ்வளவுதான். என்ன பழி வாங்குறதுக்காக நீ என்ன வேணா செய்யக்கூடிய ஆளு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அதுக்குள்ளேயே நீ உன் வேலையை காட்டிட்ட. ஆனா நான் இவரை தோத்து போக விட மாட்டேன். இது மினியேச்சர்ல நாம செஞ்சதாச்சே, இது எப்படி இங்க? நாம எதுவும் கரெக்டா ஒட்டலையா? ஐயோ ஐயோ, இப்படி உடைஞ்சு போயிருக்கே. யாரு உடைச்சது? ஐயோ, மல்லி, என்ன மல்லி இது? என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? யாருமா அப்படி பண்ணது? வேற யார் இப்படி பண்ணிருப்பா? எல்லாம் அந்த ரஞ்சிதாவோட வேலையா தான் இருக்கும். ஏன் டாடி பண்ணி வச்சிருக்காங்க? சிலருக்கு யாரு நல்லா இருந்தாலும் எது நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது வெண்பா. அந்த சிலர்ல அந்த ரஞ்சிதா ஒருத்தி. அவளை இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாரு. வேண்டாம், இருங்க.
வேண்டாங்க. வேணாண்ணா அவ பண்ணதை கண்டுக்காம விட சொல்றியா? இப்ப ஆத்திரப்பட்டு பேசிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா பிரசன்ட் பண்ண முடியுமா? என்ன பேசுற மல்லி? எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருக்கா. இப்ப எதை வச்சு பிரசன்ட் பண்றது நாம? இவளுக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு ஐயோ, இவள இருங்க, நான் சொல்றத கேளுங்க. அவ கூட சண்டை போடலாம் இப்ப நேரம் இல்லங்க. அப்படி சண்டை போட்டா அவ ஜெயிச்சதா அவ நினைச்சுப்பா. அதுக்கு விடக்கூடாதுங்க. நாம ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். மல்லி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? இன்னும் டைம் இருக்குங்க, நம்மளால முடியும், நம்புங்க. எதுவுமே நடக்காத மாதிரி இருந்து சக்சஸ் பண்ணி காட்டலாங்க. அதுதான் நாம குடுக்கற அடி. நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது தாங்க சரியான பதிலடி. வாங்க. கிரிமினல் வேலை பாக்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும் ரஞ்சிதா. ஆனா உனக்கெல்லாம் அதுல 1% கூட கிடையாது. படிச்சு டிகிரி வாங்கினா மட்டும் படிச்சவ புத்திசாலின்னு அர்த்தம் கிடையாது. இங்கிலீஷ் தெரியாததுனால அவங்களுக்கு வாழ தெரியாது, காமன் சென்ஸ் இல்ல சமயோசித புத்தி எல்லாம் இல்லன்னு அர்த்தம் ஆயிடாது. மல்லி எப்படி பிரசன்ட் பண்ணான்னு பார்த்தல்ல, எப்படி இங்கிலீஷ்ல குழந்தை கட்டான்னு பார்த்தல்ல. ஓ நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன், அதனால நீ தப்பிச்ச. என் மூஞ்சில முடிக்காம எங்கயாவது ஓடி போயிடு சொல்லிட்டேன். மல்லி நீ வா வா வெண்பா. என்னடி இது? என்னடி அநியாயம் பண்ணிட்டு இருக்க நீ? இங்க பாரு, ஃபுல்லா நெயில் பாலிஷ் எல்லாம் கையில போட்டு அசிங்கமா போயிடுச்சு பாரு. ஆமா, இங்க ஒருத்தி வாழ்க்கையை அசிங்கமாக்கிட்டு இருக்கு. கேவலம் இந்த நெயில் பாலிஷ் கேட்டு போனது உனக்கு பெருசா போச்சுல்ல? ஏமா நிஜமாவே நீதான பெத்தியா? வழக்கம் போல அந்த மல்லி ஜெயிச்சிட்டாளா? நீதான் அந்த மினியேச்சரை உடைச்சு நொறுக்கி போட்டேன்னு சொன்னியே, அதையும் மீறி அவ பிசினஸ் மீட்டிங்ல வின் பண்ணிட்டாளா என்ன? அவ நேத்து நைட்டே மினியேச்சர் உடைஞ்சதை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போயிருக்கா. அது தெரியாம நான் தான் பைத்தியம் மாதிரி அவ அவமானப்பட போறா, அசிங்கப்பட போறான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குமா? இங்க பாரு ரஞ்சிதா, ஒரு பிளான் போட்டா அத சக்சஸ் பண்ற வரைக்கும் வெறி புடிச்சு அலையணும். அத செய்யாம கோட்டை விட்டுட்டு இப்ப இங்க நின்னு வெறி புடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க. மல்லி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் வெறி புடிச்சு கத்துற மாதிரி இருக்கும். அவ என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா. அவ அழிஞ்சாதான், அவ இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன வழின்னு ஃபர்ஸ்ட் அதை யோசிடி. நான் அவளை காலி பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எப்படியாச்சும் எல்லாத்துலயும் தப்பிச்சு வராமா எனக்கு கடுப்பாகுது. இந்த தடவை நானும் அவ அண்ணியும் சேர்ந்து அவளை கேவலப்படுத்தல நினைச்சு என்னென்னமோ பண்ணோம். ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஐயோ சரி, நீ கத்தாத. வா வந்து இப்படி உட்காரு. வா ரஞ்சிதா, வந்து உட்காரு உட்காரு. வா படுத்துக்கோ என் மடியில. வா படுத்துக்கோ. நீ வருத்தப்படாத. சொல்ல போனா இந்த நிலைமைக்கு நானும் உன்னோட அப்பாவும் ஒரு காரணம் தான். நீ உன் மாமனை தான் கட்டிக்கணும்னு உன் மனசு ஃபுல்லா அவனை நினைக்க வச்சிட்டோம். கல்யாணம் வேணான்னு சொல்றானே,
அவன் மனச மாத்தி ஒன்ன அவனுக்கு கட்டி வச்சிடலாம் நாங்க நினைச்சோம். ஆனா திடீர்னு எங்கிருந்தோ மல்லின்னு ஒருத்தி வந்து நம்மளோட மொத்த ஆசையிலையும் இப்படி மண்ணலி போட்டுட்டா. ஆனா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம நடிக்கிறது தான் நமக்கு இருக்கிற லூப் ஹோலே. இப்படி ஆத்திரப்பட்டு நாம அதையும் லூஸ் பண்ணிட கூடாது. அந்த மல்லி எத்தனை தடவை வேணாலும் ஜெயிச்சுட்டு போட்டும். ஆனா நீ ஒரு தடவை ஜெயிச்சா போதும். அப்புறம் அந்த மல்லிக்கு இந்த வீட்ல இடமே இருக்காது. அந்த வெற்றிக்கு தான் நீ வேலை செய்யணும். அதுக்கு இடையில எத்தனை தோல்வி வந்தாலும் அதெல்லாம் நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு ஓங்கி அடிக்கணும்டி. ஆத்திரம் அறிவுக்கு அழிவை தரும். அதுக்கு நீ இடமே கொடுக்க கூடாது. அமைதியா யோசி, வழி கிடைக்கும். மாமன் தான் உன் புருஷன்னு நீ நம்பு. அவன் உனக்கு கிடைச்சே தீருவான். அந்த நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னு வெயி, இந்த தோல்வி எல்லாம் உன்னை ஒண்ணுமே செய்யாது. சூப்பர்மா, ஒரு பெரிய உண்மை எனக்கு புரிய வச்சுட்டேன். இனிமே நான் சோர்ந்து போக மாட்டேமா. அடுத்து என்னோட மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாரு. அந்த மல்லிக்கு அது மரணடியா இருக்கும். துண்ட காணும் துணிய காணும்னு சொல்லிட்டு அந்த மல்லிய ஓட வைக்கிறேன் பாரு. யா, thank you so much. யா, இதை நான் என் ஒய்ஃப் கிட்ட கன்வே பண்ணிடுறேன். ஷோர். மத்தவங்க கிட்ட ரொம்ப இயல்பா என்ன உங்க வைஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க விஜய். முன்னாடி எல்லாம் இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வராது. ரொம்ப தயங்குவீங்க. இத பாசிட்டிவா எடுத்துக்குவான்னு தெரியல. நானா ரொம்ப கற்பனை பண்ணி ஏமாந்து போடக்கூடாது இல்ல. இப்படியே உங்க மூச்சு காத்து மேல படுற மாதிரி பக்கத்திலேயே இருந்து வாழ்ந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல வேற எந்த ஆசையும் இல்லைங்க. இல்ல சார், எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. எல்லாமே அவங்களோட ஒர்க் தான். நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணேன். ஆமா சார், ப்ராஜெக்ட் ஐடியா மட்டும் தான் நம்மளோடது. ஆமா, அந்த மாடல் அதை ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அவங்களோட ஒர்க் தான். எது அந்த பிரசன்டேஷன் கண்டென்ட்டா? ஆமா சார், சொல்லி கொடுத்தேன். ஆனா என்னமோ தெரியல, அவங்களுக்கு அது பிடிக்கல போல இருக்கு. அதை எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவங்களோட ஓன் ஐடியால அவங்க பண்ணதான் அந்த பிரசன்டேஷன். அதனால தான் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே சார், பாய். மல்லி, இந்தா. மல்லி, அந்த கோட்டை கொடு. ஏங்க, இந்த பூ உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சாமியோடது. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ காலையில அந்த பூவை என் கையில கொடுக்கறப்போ நான் இருந்த மனநிலையே வேற. அப்போ எனக்கு இந்த பூ ரொம்ப பெரிய விஷயமாவே தெரியல. அது உண்மையை சொல்ல போனா கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையா எனக்கு தெரிஞ்சது. நம்பலாமேங்க. எங்க கிராமத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கும்னா அது சும்மா இல்லைங்க. இல்ல மல்லி, இப்போ இந்த பூ சாமியோட பூ. அதனால இது ஏதோ மாயாஜாலம் பண்ணுச்சு நான் நம்பல. ஆனா ஒண்ணு தெரியும் மல்லி, இது வெறும் பூ மட்டும் இல்ல. இந்த உலகத்துல என் மேல அன்பு, அக்கறை, மரியாதை இதெல்லாம் வச்சிருக்கிற ஒரு ஆத்மா எனக்காக பண்ண பிரார்த்தனையோட மொத்த வடிவமா தான் இத பாக்குறேன். ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்காக பண்ண பிரார்த்தனைய யாருமே கண்ணால பார்க்க முடியாதுதான். ஆனா இந்த பூவை பாக்குறப்போ நீ எனக்காக பண்ண ஆத்மார்த்தமான பிரார்த்தனையா தான் இந்த பூ எனக்கு தெரியுது. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய்.
ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க 5 மினிட்ஸ்ல என்ன ஆக போகுது இல்ல ஈர்க்கும் மனம் இணையும் சுவை தமிழ் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.